ஏதோ எடுத்தோம் விட்டோன்றது அவங்க பின்னாடி அவங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க, நம்ம சொல்லி கொடுத்தது அவங்க புரிஞ்சுச்சான்றது இது வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் சொல்லி ஆல்ரெடி பேசியிருக்கேன். 12 இயர்ஸா இருக்கேன் அந்த ஜேர்னில. ஓகே சார். ஆனா ப்ரீடிஜினியஸ் தான் வந்து லாஸ்டா எனக்கு வந்து இந்த அளவு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்றது எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. ஓகே 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 சார். அது நிஜமாவே ரொம்ப இதுவாச்சு. ஏன்னா யாரும் வந்து பணம்னாவே பணத்தை கொடுத்தாதான் கத்துக்கிற மாதிரி தான் இருந்ததை விட்டு நம்ம கண்டிப்பா ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணி ஒரு நல்ல ஒரு சொசைட்டி இது பண்ணணும்னு நசீர் சாரோட தாட் அவரோட வீடியோஸ்ல பேசுறப்போ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன். ஆனா அவரோட எனக்கு புரியுது. ஏன்னா அதை வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா எந்த அளவு மனசுக்குள்ள இருந்து பேசுறாருன்றது. கண்டிப்பா வீடியோஸ் பாக்குறவங்க நீங்க போய் சொல்லாதீங்க, இது பண்றீங்க அது பண்றீங்கன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் பண்றாருன்றது அது உள்ள வந்து அத வந்து அத வாங்கி இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அந்த நாலேஜ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார், ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது நான் நடுவுல வரவே முடியல. எனக்கு பர்சனலா வீட்டுல கரெக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா சாட்டர்டே நான் போறதுனால என்னால இது பண்ணவே முடியல. ஓகே சார். கண்டிப்பா அதுக்காகவே இன்னைக்கு வந்து மதியானம் போகணும்னு சொல்லி உங்களை இதுக்காகவே நீங்க இருக்கீங்களான்னு பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாங்களா? கண்டிப்பா சார். ஏன்னா சின்ன மிஸ்டேக்ஸ் என்னன்னா இந்த 15 மினிட்ஸ்ல தான் சார் எனக்கு மைனர் இது மேஜர்ன்றது கன்ஃபியூஷன்ல தப்பான என்ட்ரி எடுத்துட்டு, ஏன்னா இப்போ வந்து 15 மினிட்ஸ்ல அது மேஜர்னு நினைச்சு நான் எடுத்துறேன். ஆனா அது பாத்தீங்கன்னா அது மைனருக்கான 15 மினிட்ஸ் ரீடெஸ்ட் ஏரியா போயிட்டு எஸ்எல் அடிச்சிருது. புரியுது புரியுது புரியுது. அந்த மிஸ்டேக்ஸ் தான் ஆகுது. மேஜர்ல எல்லாம் கரெக்டா போட்டுறேன். ஆனா லாஸ்ட் இதுல அந்த 15 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் போட்டுறோம். போட்டுட்டு அது வந்து ஃபிளிப் கொடுக்குறப்போ அதுக்கு நடுவுல ஒரு சின்ன மைனர் இருந்திருக்கும். அதுக்கு கொடுத்துட்டு ரீடெஸ்ட் ஆயிட்டு அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்றதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா பார்க்கலாம் சார், அதையும் பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே, லாஸ்ட் வீக் அனலைஸ் பண்ணதெல்லாம் யாருங்க? சார்ட் அனலைஸ் பண்ணீங்க லாஸ்ட் வீக் வந்து? சார் நான் இருந்தேன் சார், வீரா. எஸ் எஸ் எஸ். தென் வேற யார் சார்ட் இது பண்ணீங்க, அனலைஸ் பண்ணீங்க? ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லைங்க, அது ஓரளவுக்கு மேட்ச் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? மார்க்கெட் டிராவல் பார்த்தது கூட மேட்ச் ஆயிருக்கா? இல்ல சார், நம்ம பார்த்தது வந்து ஜிபிபி யூஎஸ்டி நினைக்கிறேன். ஓகேங்க. அதுல நம்ம டிராவல் வந்து டெஸ்டினேஷன் வந்து போட்டிருந்தோம், பட் அது ரிவர்ஸா போயிருச்சு. மேபி நம்ம டெஸ்டினேஷன் வரலாம். நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல சார், நான் ஆக்சுவலி இன்னைக்கு டிராவல் பண்ணி இன்னொரு இடத்துல இருந்தனால சேம் சிஸ்டத்துல இல்ல. ஓகே ஓகே, அப்ப நான் ஷேர் பண்ணட்டுங்களா? நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்களா? ஆகுது சார். ஓகே. டெஸ்டினேஷன் எங்க போட்டுருந்தாங்க? இந்த எக்ஸ்ட்ரீம் போட்டுருந்தாங்களா? இல்ல நம்ம டெஸ்டினேஷன் கொடுத்தது டவுன்ல சார், டெய்லி லோக்கு கொடுத்துருந்தோம். ஓகே. ஆமா ஆமா, 15 மினிட்ஸ் அது மேஜரா அப்படிதான் வந்தா. இப்போ வந்து இப்போ மார்க்கெட் ஃபர்தரா வந்து 4 ஹவர்ஸ்ல ஹை போயிடுச்சு இல்லையா? ஆமாங்க. இப்போ கன்விக்ஷன் வந்து அப்பர் சைடுலயா இல்ல லோவர் சைடுலயா? இப்போ நீங்க மேஜரா பாக்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இம்பல்ஸ்ங்களா? ஆமா. இது என்ன இம்பல்ஸ்? டெய்லியோட இம்பல்ஸ்னு பார்த்துருந்தோம், கரெக்ட்டுங்களா? இந்த இம்பல்ஸ் ஏன்னா இது என்ன லோ? இதுங்க டெய்லியோட லோங்களா? ஆமா. ஓகே, இப்போ கிளியரா பாருங்க. லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? லாஸ்ட் ஃபிளிப் இங்க, ஃபிளிப்போட ஹை. ஓகே. பேக் சைடுல நாய்ஸ், யாருக்கு நாய்ஸ் இருக்கு பேக் சைடுல? இல்ல எனக்கு தான் சார். கொஞ்சம் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுங்களா? பிகாஸ் ரெக்கார்டிங் வரப்ப மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பா இருக்கும், அதுக்காக. இப்ப யாரு கேட்டதுங்க ஜிபிஎஸ்டி? வீரா சார். ஓகே ஓகே ஓகே, வாங்க 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 பாத்தரலாம் அது. ஓகேங்களா? இப்ப என்னன்னா, இந்த இம்பல்ஸ்க்கு எத்தனை பர்சன்ட் கீழே வந்துட்டான்? ஆல்மோஸ்ட் ஃபிப் எடுத்து பார்க்கும்போது 50-60 என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டான். இப்போ நம்ம டார்கெட் என்னவா இருக்கும்?
லோ இந்த பார்ட் தான் இந்த எக்ஸ்ட்ரீமா இருக்கும் கரெக்ட்டுங்களா? நம்ம டிராவல் பார்த்து இந்த எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கு. எப்படி ஒரு 80% கரெக்ட்டுங்களா? ஏன்னா மார்க்கெட்ல சம்டைம்ஸ் பையிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் மார்க்கெட் பை ஆகும், செல் ஆகும். நம்ம எப்படி இதுக்காக இந்த டிராவல் டெஸ்டினேஷன் மார்க் பண்ணி வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்துக்காக தான். எப்படி நம்ம டிராவல் பண்ண போறோம் நமக்கு தெரியணும், என்ன என்ட்ரி நம்ம பிளேஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும், கரெக்ட்டுங்களா? எஸ் ப்ரோ. இப்போ மார்க்கெட்டு இந்த இம்பல்ஸ் கொடுத்து இங்க ஃபிளிப் கொடுத்துருக்காங்க கரெக்டா? இது வந்து 4 ஹவர் ஹையா இருக்கு. இப்போ நம்ம இங்க தான் இந்த இம்பல்ஸ் தான் நமக்கு வந்து 60% பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் செக் பண்ணுவோம். கரெக்டா? அவன் என்ன பண்ணிட்டான், 50-60 பிரேக் பண்ணிட்டான், 50-60 பிரேக் பண்ணிட்டான். இப்போ நமக்கு டெய்லிங்கிறது மேஜர் டைம் ஃப்ரேம் கரெக்டா? 4 ஹவருங்கிறது மைனர் டைம் ஃப்ரேம். இப்போ கரண்ட் மார்க்கெட்னு பார்க்கும்போது இது நமக்கு எப்படின்னா ஒரு ஷார்ட் டைம் கோல் மாதிரி. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? மார்க்கெட்டு டெய்லி சொன்னீங்கல்ல, டெய்லி 70% கீழ போயிட்டா இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரீம் வரணுங்க. இல்லைங்க, ஒரே விஷயம் தான். இப்போ நமக்கு மேஜரா இது நமக்கு வந்து லாங், உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கீங்களே, இது ஒரு லாங் டைம் கோல்னு சொல்லிக்கலாம், இது ஒரு ஷார்ட் டைம் கோல்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதான் சொல்றேன். இங்க வரதுங்கிறது லாங் டைம் கோல். ஓகேங்களா? பிகாஸ் டெய்லியில வரும் நமக்கு இந்த இடத்துக்கு, டெய்லியோட லோ இது. பட் 4 ஹவருங்கிறது நமக்கு எப்படி ஒரு ஷார்ட் டைம் கோல் கரெக்டா? நமக்கு தினைக்கும் நடக்க போற ஒரு விஷயம். இப்போ இந்த ஜோன்ஸ்லாம் நம்ம மிட்டிகேட் பண்ணி தான் என்ன பண்ண போறோம், அடுத்தது இங்க வர போறான். அப்படிங்கும்போது நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கான், இந்த இடத்துல இந்த டெய்லியோடைய 70-60 உடச்சான்னு தெரியுங்களா? 60% பிரேக் பண்ணான்ல. இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கான், ஒரு ஃபிளிப்பு ஒரு ஹை கிடைச்சிருக்கானா 4 ஹவர்ல. அப்ப நமக்கு தெரியும் இந்த ஹையை பிரேக் பண்ண மார்க்கெட் என்னது, டவுன் சைடுன்னு தெரியும். இப்போ நம்ம என்ன டிராவல் நமக்கு தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் செல் சைடுன்னு தெரிஞ்சு போச்சு, எக்ஸ்ட்ரீம் வரணும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் என்னது, 4 ஹவர்லயும் ஒரு ஃபிளிப் ஹை இருக்கு, டெய்லிலையும் மார்க்கெட் செல் ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம எங்க இருந்து டிராவல் பண்ணுவோம், இந்த இம்பல்சிவ் கரெக்ஷன் வந்து இங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் கரெக்ஷன் என்ன பண்ணிருப்போம், இங்க இருந்து என்ட்ரி போட்டு 1:2 வச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? இப்போ மார்க்கெட் எங்க போயிட்டான், இந்த எக்ஸ்ட்ரீம் கிட்ட வந்திருக்கான். 80% போயிட்டான், 4 ஹவர்ஸ்க்கு. எஸ் 80% போயிட்டான். பட் இங்க இருந்து இங்க என்ன ஆயிருக்கான், ஆல்ரெடி ஒரு பிஓஎஸ் கொடுத்துட்டான். கரெக்ட்டுங்களா? ஒரு அப்சைட்ல பிஓஐ ஒரு ஃபிளிப் லோ என்ன பண்ணிட்டான், பிரேக் பண்ணிட்டான். ஏன் பிரேக் பண்ணான்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? கண்டினியூவா கிளாஸ் வரவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சனிக்கிழமை கிளாஸ் வரீங்க தெரியுமா? இல்ல சனிக்கிழமை ரெகுலரா கிளாஸ் வரவங்களுக்கு கண்டிப்பா புரியும். நான் சொல்லியிருக்கேன், இந்த சப்ளை டிமாண்ட்லாம் இருக்கு இல்லைங்க, சப்ளை டிமாண்ட் ஆர்டர் பிளாக்லாம் இருக்குல்ல, அதான் நம்ம எப்ப பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்ப பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், நம்ம ஜோன்க்குள்ள வந்தா மட்டும் தான் பார்க்கணும். நம்ம ஜோன் எது, 50 to 60 ஆர் எக்ஸ்ட்ரீம் லெவல். வெரி குட். இதுதான் பாயிண்ட். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்ட்ரக்சரே வேலை செய்யும். பட் அது இருந்துச்சுன்னா நமக்கு என்னது, ஒரு மேஜர் கன்ஃபர்மேஷன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க என்ன இருக்கு, ஒரு சப்ளைன்னு சொல்லலாம், இல்ல இம்பேலன்ஸ் இருக்கு, ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம். ஓகேங்களா? மொத்தம் ஒரு ஜோன் இருக்கு நமக்கு. நம்மளுடைய 4 ஹவர் ஹை எக்ஸ்ட்ரீம் ஜோன்ல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஜோன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆர்டர் பிளாக்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? இப்ப இந்த ஆர்டர் பிளாக் டேப் என்ன இருக்கா, மார்க்கெட் இறங்கி இருக்கா. அப்போ இந்த ஆர்டர் பிளாக்ங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரீம் தான். கரெக்ட்டுங்களா? ஆர்டர் பிளாக்ங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரீம் தான். இப்ப இங்க அடிச்சு இந்த ஜோன் மிட்டிகேட் ஆனதான் இங்க தான் இருக்கு, லோவ ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணிருக்கான். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா? இப்ப இதுக்கு மேல என்ன ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு இந்த இடத்துல, மார்க்கெட் இப்ப கரண்டா செல் சைட்ல இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் 4 ஹவர் ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் செல்லுன்னு தெரியும். இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் ஜோன்ல என்ட்ரி எடுத்திருப்போம், கரெக்ஷன் பிரேக் பண்ணிட்டா எக்ஸ்ட்ரீம்ல என்ட்ரி எடுத்திருப்போம். ரெண்டே ஜோன் தானே. நீங்க சொன்னீங்கல்ல மார்க்கெட் மேல போயிட்டான்ட்டு, மார்க்கெட் மேல போகல, இந்த எக்ஸ்ட்ரீம் தான் போயிருக்கான். ஐ மீன் இன்னும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாம தான் இருக்கான், செல் சைட்ல தான் வந்துட்டு இருக்கான். இந்த ஹையை பிவைஸ் பண்ணிருந்தாலும் மார்க்கெட் அப் சைட்ல மாதிரி இருக்கான்னு அர்த்தம். அப்ப இதுவும் பண்ணல, இங்கேயும் பண்ணல. பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துட்டு என்ன இருக்கான், மார்க்கெட் டவுன் சைட்ல பிவைஸ் கொடுத்துட்டான்.
இது எதுக்கான சான்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? டெய்லிக்கு போறதுக்கான சான்ஸ் அவுட் இருக்கும். அதாவது இந்த டிராவல் பார்த்து தாங்க, இந்த டிராவல் பார்த்து தான் இத மார்க்கெட் என்ன பண்றான், ஃபாலோ பண்றான்னு நமக்கு தெரிஞ்சு காட்டுங்களா? உண்மையா இல்லைங்களா? செல் சைடுல மார்க்கெட் தெரிஞ்சு போச்சு, அதனால செல் சைடுல ப்ரெஷர் அதிகமா இருந்துகிட்டு இருக்கான். ஈவன் மார்க்கெட் பையாக ட்ரை பண்ணாலுமே டவுன் சைடுல பிஓஎஸ் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கான், மார்க்கெட் லோவர்ல ஃபார்ம் பண்ணிருக்கான், தெரியுதுங்களா? இப்போ இங்க ஒரு மேஜர் ஃபிளிப் இருக்குங்களா, 15 மினிட்ல லோ பிரேக் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், இதை கூட விட்டுருங்க, 1 2 லோவர்ல வச்சுட்டான், கரெக்டுங்களா? ஏன் வச்சிருக்கான் லோவர்ல சக்சஸ் ஃபார்ம் பண்றான்? ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்ல இன்னும் இருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த டெஸ்டினேஷன் போறதுக்கு நமக்கு ப்ராபபிலிட்டி அதிகம் தெரியுது, புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதோட இம்பல்ஸ் இருக்குல்ல, இப்போ இது லாஸ்ட் ஃபிளிப்புங்களா 15 மினிட்ல பார்க்குறப்ப இது நமக்கு ஒரு லாஸ்ட் மேஜர் ஃபிளிப்பா இருக்கா, இது இது கரெக்டுங்களா? இது ஒரு லாஸ்ட் மேஜர் ஃபிளிப்பா இருக்கா. என்ன ஃபிளிப்னு சொல்லி வைக்கலாம், 15 மினிட்டோடைய ஹை, இது ஹை, இது ஜஸ்ட் ஹை, அவ்வளவுதான். இதை விட்டுருங்க. இப்ப நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னதுங்க, சொல்லுதான் தெரிஞ்சிச்சு, கரெக்டுங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணாலுமே எகைன் இந்த ஜோனை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டு, ஏன்னா இது இந்த ஃபிளிப்போடைய எக்ஸ்ட்ரீம் ஹை, கரெக்டுங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணி அகைன் மேலே போனாலுமே போக மாட்டான், போனாலும் இந்த ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னது, செல்லு தான். எப்படி நம்ம ட்ராவல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இருக்கு இல்லைங்க, ஹைக்கு போயிட்டு ஒரு பிஓஎஸ் கொடுத்துச்சுன்னா, ஒரு லோ பிரேக் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணலாம், என்ட்ரி போகக்கூடாதுன்னு ப்ரோ. அந்த டைம் வந்து என்ட்ரி பிஓஎஸ் கொடுத்தா மேல மேல சொல்லலைங்க, மேல சொல்லல. இப்போ மேல தொட்டுட்டு கீழே பிஓஎஸ் ஆனா டவுன் சைடு ஸ்ட்ரக்சருங்களா, இது எதுக்கு பிஓஎஸ் பண்ணியிருக்கான்னா, இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் போக பிஓஎஸ் பண்ணியிருக்கான். பட் என்ன பண்ணிட்டான், ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் கிட்ட போயிட்டான், கரெக்டுங்களா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நம்ம செல் அவ்வளவுதான், செல் எடுத்து எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு மேல எஸ்எல் வச்சு 1:2. இது வந்து வர மார்க்கெட் சொல்லிட்டு இருக்கேன் நான், வர அடுத்த வாரம் மார்க்கெட் இருக்குல்ல, அது உங்களுக்கு டிராவல் பண்றது சொல்லிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? அன்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்னதுங்க, கம்பல்சரி செல்லு தான். க்ளோஸ் வச்சா நம்ம வெயிட் பண்ணனுமா ப்ரோ? இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா சொல்றீங்களா? ஹை பிரேக் பண்ணா நம்ம அந்த டைம் கம்பல்சரி வெயிட் பண்ணணும், கம்பல்சரி பை போக கூடாது. ஏன்னா மார்க்கெட் நமக்கு தெரிஞ்சிருச்சு, டெஸ்டினேஷன் வருவான்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு ஒண்ணு. அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டினா, இந்த டவுன் சைட் ஸ்ட்ரக்சரோடைய ஹைக்கு போயிட்டு பிஓஎஸ் கொடுத்துட்டா, கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணா நீங்க என்ன பண்ணக்கூடாது, பை போக கூடாது. இந்த ஹை இருக்குல்ல, அது பிரேக் பண்ணா நம்ம 4 ஹவர் ஹை இருக்குல்ல, எஸ், அந்த ஹையவே பிரேக் பண்ணா மட்டும்தான் நான் சொல்றது, இந்த ஹையை பிரேக் பண்ணணும். என்னோட டவுட் வந்து அது வந்து 4 ஹவர்ஸ்ல பண்ணனுமா இல்ல 15 மினிட்ஸ்ல பண்ணாவே நம்ம இது பண்ணுவோமா? நீங்க வெயிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். அவ்வளவு தூரம் போகும்போதே 4 ஹவர் க்ளோஸ் வச்சிருவான். ஓகே ஓகே. ஏன்னா அது சில டவுட் வருது. நீங்க சொல்லிருக்கீங்களா அந்த டைம் ஃப்ரேம்ல வந்து பாக்குறோம், அதுல வந்து பிரேக் பண்ணாதான் ப்ரோ. இந்த ப்ரோ சின்ன டவுட் ப்ரோ. சொல்லுமா. இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஃபிளிப் காமிச்சிருந்தீங்களா? 15 மினிட்ஸ் டைம் இருக்குங்களா? ஆமா. இதுல நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா மேஜரா எந்த ஃபிளிப் இருக்கோ அதை தான் பிஓஎஸ் எடுத்துக்கணும்னு சொல்லுவீங்க. இப்ப மேல வந்து இம்பல்ஸா போயிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கக்கூடிய ஃபிளிப் ஒருவேளை ஆச்சுன்னா அது சின்ன ஃபிளிப்பா தானே இருக்கும் அந்த இடத்துல. கம்பேரிட்டிவ்லி கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. இத சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. லாஸ்ட் டாப்ல இருக்கிறது ஃபிளிப் கொடுத்ததுன்னா சின்ன ஃபிளிப்பா தானே இருக்கும். ஓகே. உங்க ஆன்சர் என்ன சொல்லுவீங்கன்னா அந்த இம்பல்ஸ் மூவ்மெண்ட்ல எது பெருசா இருக்கோ அதை பிரேக் பண்ணா மட்டும் தான் பிஓஎஸ் நீங்க எடுக்கணும் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ எல்லா இது உங்களுக்கு இப்ப சொல்ற மாதிரி சரி, இங்க இருந்து இங்க போவான்னு வச்சுக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த இம்பல்ஸ் சின்னதா, அதாவது
நீங்க பாக்குறது இந்த ஒரே விஷயம். நீங்க பாக்குறது இந்த ஸ்விங்க பாக்குறீங்க, எத இவ்வளவு இந்த லென்த் பாக்குறீங்க, லென்த் பாக்குறீங்க. பட் இங்க நமக்கு என்ன அது ஆல்மோஸ்ட் ஈவன். இப்ப தெரியுதா உங்களுக்கு ரெண்டும்? இல்ல ப்ரோ, இப்ப நான் வந்து இம்பல்ஸோடைய லெவல் பார்க்கணுமா இல்ல கரெக்ஷனுடைய லெவல் பார்க்கணுமா? இப்ப அப்படி கிடையாதுமா, நம்ம பாக்குறது ஜோன் தான். இப்போ ஒரே விஷயம் தான். இந்த இடத்துக்கு போயிட்டான்ல, இங்க போயிட்டான்ல, இங்க போயிட்டு இந்த லோ பிரேக் பிவைஸ் பண்ணான்னு வச்சுக்கீங்க. ஓகே, பண்ணும்போது என்ன ஆகும்? மார்க்கெட்டு கரண்டா பிஓஎஸ் ஆயிடுச்சு, டவுனுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி தான். டவுனுக்கு மாறிடும், ட்ரெண்ட் மைனரா மாறிடும். ஆமா, கரெக்ட்டுங்களா? அப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்கா மார்க்கெட்டு? ஓகே ப்ரோ. ஆனா சில டைம் வந்து நீங்க கொஞ்சம் அந்த இதுல எது பெருசா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து இல்லம்மா, இப்போ நான் சொல்றது என்னன்னா, இந்த ஸ்விங் இருக்குல்ல, இந்த ஸ்விங் இருக்குல்ல, இதை பிரேக் பண்ண வெயிட் பண்ண முடியுமா உங்களால? ஏன்னா ஆல்மோஸ்ட் இது எக்ஸ்ட்ரீம். ஆமா சார், கரெக்டா? இதுக்கும் வெயிட் பண்ண முடியுமா உங்களால? வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்தா, நீங்க இங்க என்ட்ரி எடுத்து இங்க எடுத்தா 1000 பாயிண்ட் வரும் எஸ்எல் உங்களுக்கு. கரெக்டா? நமக்கு எல்லா மாடுலேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப நான் சொல்றேன் தெரியுமா உங்கள்கிட்ட, அது வந்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு நாளும் மார்க்கெட்ல ஒரு மாடுலேஷன் மாறும். இப்படிதான் பிக்சட் கிடையாது. பட் நம்ம பண்ற மெத்தட் ஒண்ணுதான். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மெத்தட் தான். எப்படின்னா, சி இப்போ உங்களுக்கு புரியும், கண்டிப்பா புரியும். டிராவல் டிஸ்டன்ஸ் என்னது? நமக்கு ரவுண்ட் சைட்ல 4 ஹவர்ல எக்ஸ்ட்ரீம் போயிட்டு என்ன பண்ணிருக்கேன்? டவுன் சைட்ல லோ பிரேக் பண்ணிட்டான், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப மார்க்கெட் எங்க நிக்கிறான்? 15 மினிட்டோடைய எக்ஸ்ட்ரீம் ஹைல நிக்கிறான். இப்ப இங்க போயிட்டு எதுக்கு அவன் லோ பிரேக் பண்ணணும்? செல் ஆகிறதுக்காக மட்டும் தான் பிரேக் பண்ணுவோம். அவ்வளவுதான் விஷயமே. புரியுதுங்களா? நமக்கு தேவை செல் ட்ரெண்ட், டெஸ்டினேஷனும் கீழே, செல்லர்ஸ் உள்ள வராங்களா இல்லையா? அப்போ வராங்க. பையர்ஸ் உடைய லோவ் என்ன பண்றாங்க? டாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பிவைஸ் அப்புறமேட்டு இந்த ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்னது? இந்த ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் நமக்கு செல்லுன்னு தெரியும். எது? இந்த ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் நமக்கு செல்லுன்னு தெரியும். இப்ப இங்க பிஓஎஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ டவுன் தான் ப்ரோ. இங்க பிஓஎஸ் ஆச்சுன்னா சொல்றேன் நான். இங்க பிஓஎஸ் ஆகிருச்சுன்னா இதை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் செல்லு தானே. அப்ப நமக்கு ட்ரெண்டும் செல் ட்ரெண்டு, டெஸ்டினேஷனும் எக்ஸ்ட்ரீம் தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரே விஷயம் தான், ட்ரேடிங்ல நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி மட்டும்தான், கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. இப்படிதான் கிடையாது. இப்படி ஆனா நம்ம இப்படி டிராவல் பண்ணிக்கலான்றது ஒரு ப்ரொபோசல் தான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ.